சொர்க்கத்திலே எனக்கு உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்திற்குரிய நண்பனுக்காக அந்த நரகத்துல இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்துல இருந்து அல்லாஹ் மீட்டெடுப்பான். அப்ப அவங்க சுத்தி இருக்கக்கூடிய மத்த நரகவாசி தான் கேட்பாங்க, அவங்க வாப்பா அவங்களுக்கு சிபாரிசு செய்யறாங்க, அவங்க வாப்பா சக்திதா, உங்களினுடைய உறவுக்காரர்கள் எனும் இறை தூதர்களா உங்களுக்கு சிபாரிசு செய்தார்களா, அல்லது வேற நல்லடியார்களோடு உங்களுக்கு சிபாரிசு செய்தார்களா? அப்ப அந்த மனிதன் சொல்வாய், இப்ப யார் உனக்கு சிபாரிசு செய்தார் இந்த நரகத்துல இருந்து? நாங்களும் உங்க கூட தான் கிடக்குறோம், ஆனா உன்னைய மட்டும் அல்லாஹ் இப்ப விடுதலை தர போறானே. அப்ப அவன் சொல்வான், எனக்கு ஒரு இறை அச்சத்திற்குரிய ஒரு நண்பனை நான் உலகத்தில் தேர்வு செய்தேன். நான் கொஞ்சம் ஏற்றதானமா இருந்தா கூட நான் தேர்வு செஞ்ச நண்பன் சரியானவன். அந்த நண்பன் எனக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்தார். ஆதலால் இப்பொழுது அல்லாஹ் என்னை சொர்க்க நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிறான். அவனை மீட்டெடுத்து அந்த நல்ல நண்பனுக்காக இவனை சொர்க்கத்திற்குள்ளாக இணைத்து வைப்பான் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு அல்லாஹ் சித்தாவு யௌமன் மஹ்தூம் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும். ஆதலால் அன்பான உறவுகளை, சொர்க்கத்திற்குரிய நண்பர்களை கணவன் மனைவியை தேர்வு செய்யறது எப்படி ரசூலுல்லாஹ் வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை கவனத்தோடு தேர்வு செய்யுங்கள். சிரிப்பூட்டக்கூடிய அனைவரும், நம்மோடு இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய உலகத்தினுடைய அற்ப இன்பங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய நண்பர்கள் அல்ல. நாம் வழி தவறும் பொழுது நம்முடைய இடுப்பை பிடித்துக் கொண்டு நீ என் நண்பன் என்பதாக சுட்டிக்காட்டி சொர்க்கத்திற்கு